சிவகங்கை அருகே கரடுமுரடான சாலை தொடர்பாக முதலமைச்சரிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிங்கமுனரி தாலுகா எஸ்புதூர் ஒன்றியம் கீழ்வண்ணாயிருப்பு கிராமத்தில் சுமார் 50 குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் உள்ள சாலை கரடுமுரடாக உள்ளதால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என அனைவரும் கடும் இன்னல்களை சந்தித்து வருவதாக தெரிகிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் சிவகங்கைக்கு வருகை தந்தபோது நேரடியாக மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே தங்களின் இன்னல்களை புரிந்து கொண்டு தமிழக அரசு சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ரொம்ப ரோடு மோசமா இருக்கு. நாங்களும் எத்தனை மனு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கிறோம், பண்ணியிருக்கிறோம். நீங்க எதுவுமே கீழவனார் பாட்டு கண்டுக்கிறீங்களே இல்லை. ஓட்டு மட்டும் வேணும்னா வர்றீங்க, ஆனா அந்த ரோடு ஓட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எத்தனை மனு நாங்கள் சிவகங்கைக்கு கூட வந்தோம், நீங்க வந்திருக்கிற முதலமைச்சர் கொண்டு வந்து மனு கொடுத்தோம். நீங்க எந்த உதவியுமே எங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க. என்ன உதவி உங்களுக்கு கேட்கிறோம்? ரோடு உதவி வேணும்னு கேட்குறோம், அது கூட நீங்க செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க வந்து எங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம்.